வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து சேஃப்டி டிப்ளமா பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. சேஃப்டி கோர்சஸ் வந்து நிறையா ஒரு 10 இயர்ஸாகவே அது ரொம்ப பீக்கில் இருக்கிற கோர்சஸ் தான். ஆனால் அது வந்து யார் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் யார் வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்குது. அது வந்து அப்படி யார் வேணால் பண்ணோன்னா சரியான குவாலிஃபைடாக இல்லாமல் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கான சூட்டபிள் பொசிஷன் நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பார்க்குறோம். ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ், ஆரஞ்சு கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ், க்ரீன் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ். இந்த ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு சேஃப்டி வந்து நிறைய பேர் எடுப்பாங்க. சேஃப்டின்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும். இஹெச்எஸ் சொல்லுவாங்க, என்விரான்மெண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் எடுப்பாங்க. சேஃப்டி டிப்ளமா பண்ணவங்க தான் எடுப்பாங்க. இல்லைன்னா வந்து எம்டெக் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பண்ணவங்களை எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த 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 ரெட் கேட்டகரி ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஹேஸ் டு பி ஹெட்டட் பை எ பர்சன் ஹூ ஹேஸ் அண்டர்கான் டிப்ளமா இன் சேஃப்டி ஃப்ரம் ஸ்பெசிஃபைடு இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ரூல்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அது எந்தெந்த இன்ஸ்டியூட்டில் நம்ம படித்தா அந்த மாதிரி ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம சேஃப்டி ஹெட்டாக போக முடியும் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைமரி இன்ஸ்டிடியூட், ப்ரைமரி ரெக்வயர்மெண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா இன் சேஃப்டி ஃப்ரம் RLI, ரீஜனல் லேபர் இன்ஸ்டிடியூட், விச் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டிடியூட். இது வந்து இந்தியாவில் ஒரு 4-5 இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று சென்னையில் இருக்குது. அங்கே வந்து டிப்ளமா இன் சேஃப்டி பண்ணுறவங்கள இந்த ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸில் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் போடுவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தே வில் ஹெட் த என்டையர் EHS டிபார்ட்மெண்ட். அதுதான். ஸோ அந்த ஒரு இன்ஸ்டியூட் மட்டும் இருந்ததுனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கேட்டதுனால இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூடுதலாக இன்னும் ஒரு 2-3 இன்ஸ்டிடியூஷன்ஸை அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து மெப்கோ ஷெலங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசியில் எம்டெக் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. அதேமாதிரி வந்து ட்ரிச்சி NIT அங்கே இருக்கிற ME இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. அப்புறம் வந்து திருச்செங்கோட்டில் இருக்கிற KSR இன்ஜினியரிங் காலேஜ், இங்கே இருக்கிற எம்டெக் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. இந்த 3 ப்ளஸ் வந்து RLI, இந்த 4 இன்ஸ்டியூட்டில் பண்ணவங்க தான் வந்து சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரிக்கு ரெக்கக்னைஸ் பண்ண ப்ராப்பரான கோர்சஸ். இவங்க தான் அந்த சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஹெட் பண்ண முடியும் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதை தாண்டி வந்து நம்ம வந்து நெபோஷ்னு இருக்குது. நிறையா லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறையா சின்ன சின்ன இன்ஸ்டிடியூட்ஸ் அங்கங்கே நிறையா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கெல்லாம் வந்து +2 முடிச்சுட்டு சேஃப்டி கோர்ஸ் படிக்கிறாங்க, ITI முடிச்சுட்டு படிக்கிறாங்க, டிப்ளமோ முடிச்சுட்டு படிக்கிறாங்க, ஃபயர் ஃபைட்டிங் கோர்ஸ்லாம் படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் படிக்கிறவங்க அந்தந்த ஒர்க்கர் கேட்டகரி, சூப்பர்வைசர் கேட்டகரி அப்படிலாம் போக முடியும். இது இல்லாமல் வந்து அந்த ஆரஞ்சு கேட்டகரி சொன்னோம் இல்லையா, இப்போ FMCG இண்டஸ்ட்ரீஸ், அது மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் கூட பார்த்தீங்கன்னா சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து அந்த RLI ப்ளஸ் அந்த 3 இன்ஸ்டிடியூட்ஸ் முன்னாடி சொன்னல அங்கே ரெக்கக்னைஸ்டு கோர்சஸ் அது பண்ணவங்கள தான் எடுக்கிறாங்க. பட் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ளஸ் வந்து டைரி இண்டஸ்ட்ரீஸு, இது மாதிரி வந்து க்ரீன் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து சேஃப்டி கோர்ஸ் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் பண்ணவங்கள தான் போடணும் அப்படின்னு எதுவும் ரூல் கிடையாது. அவங்க வந்து அவங்க சேஃப்டிக்கு ஒரு ஹெட் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுமாரி தான். அப்போ வந்து நீங்கள் சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த RLI பண்ணுறதுக்கு மினிமம் வந்து நீங்கள் யூ ஷுட் ஹவ் எய்தர் BSc கெமிஸ்ட்ரி ஆர் டிப்ளமா இன் இன்ஜினியரிங், எனி இன்ஜினியரிங் ஆர் BTech ப்ளஸ் 5 இயர்ஸ் சூப்பர்வைசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பான்சர்டு ப்ரோக்ராம். ஆனால் வந்து இந்த எம்டெக், இந்த 3 இன்ஸ்டியூட்டில் சொல்கிற அந்த ME எம்டெக் வந்து பார்த்தீங்கன்னா எனி BTech சிவில் இல்லை EEE மெக்கானிக்கல் பண்ணவங்க, கெமிக்கல் பண்ணவங்க அவங்கள கூட, பட் IT பண்ணவங்களாம் அது போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சில இன்ஜினியரிங் கோர்சஸ் பண்ணவங்க இந்த எம்டெக் ஆர் ME இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி படிக்கலாம். அது படிச்சுட்டு கூட ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ளஸ் வந்து இந்த ஆரஞ்சு கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸில் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். அப்போ சேஃப்டி கோர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அதுக்கான நல்ல இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்து படிக்கும்போது நீங்கள் அதுக்கான மேலே நீங்கள் அடுத்த ஸ்டெப் போக முடியும். சும்மா லோக்கல் இன்ஸ்டியூட்லாம் படிக்கும்போது அது வந்து ஒரு பெரிய ரெக்கக்னைஸ்டு விஷயமா இருக்காது. மேபி சில இண்டஸ்ட்ரீஸில் இந்த க்ரீன் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஹசார்டஸ் இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து RLIயோ இல்லை முன்னாடி சொன்ன அந்த 3 இன்ஸ்டிடியூட்ஸோட இதுவோ தேவையில்லை. அவங்க வந்து பார்த்தோன்னா மற்ற இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து எடுப்பாங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் வேணால் படிச்சிருக்கலாம் அப்படின்னு எடுப்பாங்க. அப்படி வேணா இருக்கும். ஆனால் சேஃப்டி கோர்ஸ் நீங்கள் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரீமில் பண்ணணும், ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டியூட்டில் பண்ணணும். அதுக்காக தான் அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். தேங்க்யூ.